கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் காணாமல் போன வெள்ளிக்காசு என்கின்ற உவமையை குறித்து நாம் தியானிக்கலாம். அதற்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 10 முடிய. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த உவமையானது நாம் ஏற்கனவே பார்த்த காணாமல் போன ஆடு என்கின்ற உவமையினுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இது இருக்கிறது. இந்த காணாமல் போன ஆடு என்கின்ற உவமையை மத்தேயு அவர்கள் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் லூக்கா அவர்கள் அதனோடு கூட 3 உவமைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஒன்று, காணாமல் போன ஆடு என்கின்ற உவமையையும், காணாமல் போன வெள்ளிக்காசு என்கின்ற உவமையையும், மனம் திரும்பிய இளைய மகன் என்கின்ற உவமையை அவர் எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது இதை குறித்தே அந்த அதிகாரம் முழுவதுமாக அவர் பேசியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உவமையை சொல்லுவதற்கான காரணத்தை நாம் பார்க்கிற பொழுது 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல ஆயக்காரர்களும் பாவிகளும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள். 2ஆம் வசனம், அப்பொழுது பரிசேயரும் வேத பாதகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறாரே என்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரரோடும் பாவிகளோடும் கூட தங்கும்படியாக அவர் போகிறார். ஆனால் வேத பாதகருக்கும் பரிசேயருக்கும் இது பிடிக்கவில்லை. ஏன் என்று சொன்னால், அவர்கள் ஆயக்காரரையும் பாவிகளையும் வெறுக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்களை நினைப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மக்களோடு கூட அவர் உணவு அருந்தும்படியாகவும் வேத வசனத்தை சொல்லும்படியாகவும் அவர் போகிற பொழுது, இங்கே இந்த வேத பாதகரும் பரிசேயரும் அவரை குறை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கும்படியாக ஆண்டவர் இந்த உவமையை எடுத்து கூறுகிறார். உங்களுக்கு 100 ஆடு ஒருவனுக்கு இருந்து அதிலே ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த 99 ஆட்டை பார்க்கலாம் அந்த ஒரு ஆடை குறித்து அவன் கவலை அடைந்து அதை தேடி கண்டுபிடிக்கும் அளவும் அவன் போய் அதை கண்டுபிடித்து கொண்டு வருகிற பொழுது இந்த 99 ஆடுகளை பார்க்கலாம் அந்த ஒரு ஆடை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறது போல பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வெள்ளிக்காசு உவமையும் சொல்லுகிறார். ஒரு ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசு இருந்து அதிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் அந்த ஸ்திரீ வழக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவு ஜாக்கிரதாய் அதை தேடுவாள் என்று சொல்லுகிறார். அதை தேடின பின்பு தன் அயல் வீட்டுக்காரரையும் உறவினரையும் அழைத்து அதை மகிழ்ச்சியோடு அவள் கொண்டாடுவாள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் சற்று ஆழமாக ஆய்ந்து பார்க்கிற பொழுது அந்த ஸ்திரியை இங்கே ஆண்டவர் கடவுளுக்கு ஒப்பாக வைக்கிறார். 10 வெள்ளிக்காசை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பாக வைக்கிறார். அதிலே காணாமல் போன வெள்ளிக்காசை ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் ஒப்பாக வைக்கிறார். அதை அவர்கள் தேடி கண்டுபிடித்து அயல் வீட்டுக்காரரை அழைத்து கொண்டாடுகிறதை பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு ஒப்பாக இங்கே வைக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கடவுளுக்கு
எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள். அதாவது ஆயக்காரர், பாவிகள், பரிசேயர், சதுசேயர் அனைவரும் அந்த 10 வெள்ளிக்காசை போல இருக்கிறீர்கள். ஆனால் அதிலே ஒரு வெள்ளிக்காசாகிய இந்த பாவிகள் காணாமல் போகிற பொழுது கடவுள் அவர்களை விட்டு விடுவாரா என்று ஆண்டவர் இங்கே கேட்கிறார். அந்த 10 வெள்ளிக்காசிலே ஒரு வெள்ளிக்காசு தொலைந்து போனால் நீங்கள் தேடுகிறது போல கடவுளும் இந்த பாவிகளை தேடுகிறவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆகினாலே கடவுள் இந்த பாவிகளை தேடி அவர் கண்டுபிடித்து அவர் அதை மகிழ்ச்சியாக தன் தூதர்களோடு கூட கொண்டாடுகிறார் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியான பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, ஆயக்காரரும் பாவிகளும் கூட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த 10 வெள்ளிக்காசும் எப்படி அவளுக்கு சொந்தமோ அதுபோல ஆயக்காரரும் பாவிகளும் பரிசேயரும் அனைவருமே ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறீர்கள். அதிலே ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போகிற பொழுது அந்த ஸ்திரீ வருத்தப்படுகிறது போல கடவுளும் இந்த பாவிகளை குறித்து வருத்தப்படுகிறார். அதனால கடவுள் இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை தேடி கண்டுபிடிக்கும்படியாக கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகையினாலே நான் இவர்களை தேடி கண்டுபிடித்து பிதாவினிடத்திலே கொண்டு போகிறவராக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களைப் போல இவர்களும் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் காணாமல் போனார்கள். கடவுள் இவர்களை தேடி கண்டுபிடித்து பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷத்தை கொண்டாடுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதன் வழியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், பாவிகளும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அவர்களை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சியை ஆண்டவர் கொண்டாடுகிறார் என்று சொல்லுகிறார். ஆகினால நீங்களும் பாவிகளை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காணாமல் போன வெள்ளிக்காசினுடைய ரகசியத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் காணாமல் போய் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை தேடி கண்டுபிடித்து பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு காணாமல் போனவர்களைப் போல இருக்கிறவர்களை நாம் கண்டுபிடித்து கடவுளுடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால் பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை காணாமல் போன வெள்ளிக்காசாய் இருப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பரலோக ராஜ்யத்திலே ஒரு பாவி மனம் திரும்புகிற பொழுது சந்தோஷம் அடையப்படுகிறது என்று சொன்னது போல நீங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்திலே சந்தோஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக நம் ஒவ்வொருவரையும் நாம் அர்ப்பணிப்போம். கடவுள் காணாமல் போனதை தேடவே வந்தார். காணாமல் போனதை கண்டுபிடிக்கிற பொழுது பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. அப்படியா இருக்க கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமேன்.